இன்றைக்கி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்க கலர் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி சோபா செட்டு, மேட்சுக்கு மேட்ச துணி போட்டுட்டு நகை நட்டை போட்டுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்து துவா செய்யணும். நல்லாட்ட ஹல்லம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு தான் நம்ம துவா செய்யணும். அதானே உண்மை. இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் கலர் டிவி இருக்குது, சோபா இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, நம்ம வீட்டில் எதுவும் இல்லையே, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், நாம் ஏன் இப்படி இருக்கணும், நம்மளும் எல்லாத்துக்கும் போட வாங்கி போடணும் அப்படின்னு முட்டாள்தனமாக யோசித்தோம் அப்படின்னா அந்த முட்டாள்தனம் கூட கடலில் விட்டுரும். இன்றைக்கி ஆத்திரத்துக்கு ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டு நாம் இன்றைக்கி அந்த பொருள் வாங்கி போடணும், அதாவது மற்றவங்களுக்காக பந்தாவுக்கு வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா கடலில் போய் விழுந்துருவோம். நாளைக்கு கடங்காரன் வந்து வீட்டில் வாசல் வந்து கேவலம் பேசுகிறப்போ அந்த மான மரியாதையில் போயிடும்ல. அந்த பந்தாவான அந்த நிம்மதியை வாங்கி போட்டு சொகுசு அனுபவிக்க முடியுமா? அவன் வந்து பச்சை பச்சையே கேள்வி கேட்பான், கேவலமான கேள்வியெல்லாம் கேட்பான். அது தேவையா? பந்தா வாழ்க்கை என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது. உண்மைங்களே இல்லையா? கஷ்டப்பட்டு அதில் வர்ற காசு மிச்சமான காசை வச்சு தான் நாம் பொண்ணும் பொருளும் வாங்கி வைக்க முடியும். குழந்தைங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, வீட்டுக்கு ஆடம்பரத்துக்கும் சரி. அதுதான் உண்மையான வாழ்க்கை. கஷ்டப்படுற பொருளை வாங்கினா தான் அந்த பொருள் நம்ம வீட்டில் நினச்சி நிற்கும். புரியுதுங்களா? பந்தாவுக்காக அந்த பொருளும் வாங்கி வச்சு இன்றைக்கி நம்ம பந்தா பண்ணிட்டு ரோட்டில் போனோம் அப்படின்னா நாளைக்கு குழுக்காரன் சரி, கந்துக்காரனும் சரி என்ன சொல்லுவாங்க பாரு, கடனை வாங்கி வீட்டில் பந்தாவை ஜாமான் வாங்கி போட்டு பணம் கட்ட இல்லைன்னு சொல்கிறவாரு இவ்வளோ ஒரு பொம்பளைன்னு சொல்லி ரோட்டில் வரப்பாங்க, கார் தீப்பிட்டு போவான், அதை 4 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பந்தம் நம்மளுக்கு தேவையா? சொல்லுங்கள். எந்தளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாங்குகிற பொருள் நம்ம வீட்டில் நிலச்சி நிற்கும். புரியுதுங்களா? நாங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டோம், அப்படி தான் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம், அப்படி தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேர் இவளுக்கு என்ன துணியாவரம் பண்ணுறா, இவளுக்கு என்ன அவள் புருஷன் கறிக்கல்ல வேலை செய்கிறான் அப்படின்னு பெருமை பேசி பொறாமப்பட்டு என்னை ஒரு வழி ஒன்றுமில்லாமல் உட்கார வச்சுட்டாங்க. சரிங்களா? என்றைக்கு பொறாமப்படக்கூடாது, நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா தான் நம்ம நல்லா இந்த மாதிரி அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ்தால சிறப்பாக இருக்கும், நம்ம வீட்டில் உள்ளது பருக்கத்தாக இருக்கும். பொறாமப்பட்டாவே என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. புரியுதுங்களா? கஷ்டப்படணும். இன்றைக்கி நானெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் நான் சுகமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். சத்தியமாக உங்கள்கிட்ட சொல்லலை, என்னை படைச்ச ஆண்டவங்கூட சொல்கிறேன். 3 வருஷம்தான் நான் வந்து சுகமான வாழ்க்கை நான் வாழ்ந்திருப்பேன். அந்த 3 வருஷத்தில் என்னை ராணி மாதிரி முறிச்சு வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்னோடய வாழ்க்கை இன்னும் நினச்சாலும் அழுக வந்துடும். அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். மற்றவங்கள பற்றி தெரியாது, என்னை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். என் பொண்ணுங்களுக்காகவே என் வாழ்க்கையை நான் மறந்துட்டேன். என் நிம்மதி, சந்தோஷம், மேக்கப்பு, மேட்சுக்கு மேட்சு சேலை கட்டுறது எல்லாத்தையுமே என் குழந்தைங்க எப்போ ஏஜ் அட்டன் பண்ணாங்களோ அப்பயே நான் ரத்து பண்ணிட்டேன். அப்போ இருந்து இப்போ வரலையும் நான் இப்படி தான் இருக்கேன். இதுக்கு மேலே நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. யூடியூப் பார்க்குற மக்களுக்கும் சரி, வீடியோ போடுற மக்களுக்கும் சரி, வீடியோ பார்க்குற மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்காக நான் துவா செய்கிறேன். நான் எப்படி இருக்கிறனோ ஆனால் என்ன சுற்றி இருக்கும் நல்லா இருக்கும்னு மனசாக நான் நினைப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.